ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கும். அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும். ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க? இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க. 5 பேர் இறக்குறாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய 4 ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கல. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு? இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா, இல்ல ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா, இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க, ப்ராப்பர் பர்மிஷன் டெல்லி சென்னையிலிருந்து வாங்குறாங்களா? அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கின்றேன். சரியான கருத்து. அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கன்னா, நீங்க ஒன் மேன் ஜட்ஜை நாங்க போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம், உடனடியா சிபிஐ என்கொயரி வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்றாரு. ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார் அஜித் குமார் கேஸ்ல. அதனால தாமாக முன்வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும். அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு? லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா, நீங்க கேட்ட கேள்வி, டிவிகே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமா நியாயமெல்லாம் தெரியாதுங்கண்ணா, கோர்ட்டு பார்க்கட்டும். ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம், செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல, ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவான். செருப்பு எப்படி வீசுறாங்க?